அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம். இன்றைக்கு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1055வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், இப்போ ஒரு பொருள் இல்லாதவர்கள், வறுமையுடையவர்கள் வள்ளல்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், கொடையாளிகளிடத்திலே போய் கேட்கிறார்கள். அப்படி கேட்பதற்கு அவர்களுக்கு எப்படி துணிவு வருகிறது? எப்படி துணி வருகிறது என்றால், இந்த உலகத்தில் பொருளை மறைக்காமல் வைக்கக்கூடிய கொடையாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகத்தில் பொருளை கேட்பவர்கள் அவர்கள் முன்னே சென்று கேட்க துணிகிறார்கள். ஒருவர் ஒரு இடத்திலே போய் பொருளை கேட்க துணிகிறார் என்று சொன்னால், அந்த பொருளை கொடுக்கின்றவரும் நல்லவராக இருக்கணும். தன்னிடத்தில் உள்ள பொருளை மறைக்க தெரியாதவராக இருக்கணும், மறைக்க விரும்பாதவர்களாக இருக்கணும், மறைக்காதவராக இருக்க வேண்டும். அத்தகைய நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் பொருளை பெற விரும்புகின்றவர்கள் அவர்கள் முன்னே சென்று, அவர்கள் கண் முன்னே சென்று பொருளை கேட்க துணிகிறார்கள் என்கிறார் வள்ளுவர். அதாவது கரப்பிலார் வையகத்து உண்மையாம். கரப்பிலார், கரப்பு என்றால் ஒளித்து வைத்தல், மறைத்து வைத்தல். தன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்காதவர்கள் இந்த உலகத்தில், வையகம்னா உலகம், கரப்பிலார் வையகத்து உண்மையாம் என்றால் இந்த உலகத்தில் பொருளை மறைக்க தெரியாதவர்கள் இருப்பதால் தான் கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. கண்ணின்று, அவர்கள் கண் முன்பு சென்று இறப்பவர், பொருளை கேட்கின்றவர்கள் மேற்கொள்வது, போய் நின்று கேட்கறது. மேற்கொள்வதுன்னா செயலை மேற்கொள்வது, செயலை செய்வது. என்ன செயலை செய்வது? அவரிடத்தில் போய் பொருள் கேட்கின்ற செயலை செய்வது. இது என்ன பொருள்னா, தன்னிடம் உள்ள பொருளை மறைக்காதவர்கள், தன்னிடம் உள்ள பொருளை மறைக்காதவர்கள் உலகத்தில் இருப்பதால் தான் அவர்கள் முன்னே சென்று பொருளை கேட்பவர்கள் செயல்படுவது அல்லது மேற்கொள்வது அல்லது துணிவது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.